40, 70, 120, 200. நான் ஒரு பாக்கெட்டுக்கு 10 ரூபாய். டேங்க் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா குட்டியா இருந்துச்சுங்க. ஸ்டார் ஃபிஷ் வந்து அதோட மவுத்தை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி டென்டாயும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. சேல் ஆயிடுச்சுங்க. அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை டு மெட்ராஸ். லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல என்னென்ன வெரைட்டிஸ்ல ஃபிஷ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்ல வேற என்னென்ன பெட்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. வாங்க டைரக்டா வீடியோல போயிடலாம். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரோட் சைடு ஃபுல்லாமே சின்ன சின்னதாக கவரில் போட்டு நமக்கு தேவையான மீன்களை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேக்கெட்டில் போட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அக்வாரியம் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச மீன்களை ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய சாய்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. இங்கே ஸ்டார்டிங்கே நீங்கள் பார்த்த உடனே மீன் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் லாஸ்ட் வரையும் எல்லா கடைகளையும் உள்ள மீனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் எந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ வரும்னா? 40 ரூபா, 70 ரூபா, 120 ரூபா. 40, 70, 120, 200. இந்த கடையில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க. நீங்கள் மீன் வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி ஃபேமிலியோட சண்டே ஈவினிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு போகலாங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபிஷ் பாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ்லேருந்து இருக்குது. கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷோட அக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் பெட் அனிமல்ஸ், பெட் பேர்ட்ஸ்க்கான அக்சசரிஸும் சேல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜீஸு, ஃபின்ச்சஸ்லாம் வளர்க்குறதுக்கான கூண்டு, அதோட ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே எல்லா கடையிலுமே அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே பாட்லேயே அப்படியே சேல் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஃபிஷ் வந்து பிடிச்சிருக்கோ அதை அப்படியே பாட்டோடையே வாங்கிட்டு போயிடலாம். ஃபிஷ்ஷோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 to 100 வரையும் இருக்குது. பாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees, 120 rupeesலேருந்து இருக்குதுங்க. ஸோ நமக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோ அப்படியே இங்கே வாங்கிக்கலாம். இந்த லைவ் மீல் வார்ம்ஸ் எல்லாமே அவங்களே ஓனா கல்ச்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நான் ஒரு பாக்கெட்டுக்கு 10 ரூபாய். இது எல்லாமே மீனோட ஃபுட்டு தான் இல்லைங்களா? லைவ் எல்லாம் ட்ரை ஃபீட் வைப்பாங்க, பேக் பண்ணி நம்ம அதை லைவாக கல்ச்சர் பண்ணி நீங்களே ஓனா கல்ச்சர் பண்ணுறீங்க. இது கிராம் கணக்கில் கொடுப்பீங்களா இல்லை எப்படின்னா பீஸ் கணக்கில்? பீஸ் 50 ரூபாய், இது 10 பீஸ் 50 ரூபாய். 10 பீஸ் 50 ரூபாய், அது 25 பீஸ் 50 ரூபாய். ஓகே.
இந்த கடையில் இகுவானா சேல் பண்ணியிருந்தாங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 11,000. இந்த கடையில் பெட்ஸுக்கு தேவையான அக்சசரிஸும் பெட்ஸோட ஃபுட்டும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா புதுசாக பீட்டா ஃபிஷ் மட்டும் வளர்க்குறதுக்கான ஒரு குட்டி அக்வாரியம் டேங்க்கு. இந்த டேங்க்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக குட்டியாக இருந்துச்சுங்க. இதை நம்ம ஸ்டடி டேபிள்லையோ இல்லை டைனிங் டேபிள்லையோ வச்சிடலாம். ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த டேங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷாப்லேயே அக்வாரியம் டேங்க் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரை வச்சுருந்தாங்க. இந்த டேங்கோட ஒவ்வொரு ரேட்டுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த அக்வாரியம் டேங்க்ல பாத்தீங்கன்னா LED டிஸ்பிளேயோட வருது. இந்த டிஸ்பிளேல அக்வாரியம் டேங்கோட டெம்பரேச்சரும் டைமும் நமக்கு ஷோ பண்ணுதுங்க. அக்வாரியம் டேங்க் உள்ள வைக்கிற மாதிரியான டாய்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ்ல இருந்துச்சுங்க. ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. இதுல இந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிறது, ஃப்ராக் வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸ்டார் ஃபிஷ் வந்து அதோட மவுத்தை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரியான இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இந்த ஆலிகேட்டர் டாயும் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இந்த எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர் ஃபிஷ் டேங்க்கு 1200ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த யூனிக்கான டாய்ஸும் அக்வாரியம் டேங்க்கும் இந்தியன் ஓஷன் அக்வாரியம்ன்ற ஷாப்ல தான் இருக்குங்க. இந்த பெட் மார்க்கெட்ல ஃபிஷ் மட்டும் இல்லாம நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் இருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா புறாலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது கூடவே ஜாவா டைப்பான பேர்ட்ஸுமே நிறைய வச்சிருக்காங்க. ஜாவா, ஃபின்ச்சஸ், பட்ஜீஸ் எல்லாமே இந்த மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த டால்மேஷியன் டாகோட பிரைஸ் எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்க போகும்போதே அது வந்து சேல் ஆயிடுச்சுங்க. ராபிட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இந்த கேட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே புஷியா நல்ல ஹேரி பிரீடா இருந்துச்சு. இது நம்ம மாஸ்டர் படத்துல நம்ம விஜய் சார் கையில வச்சிருப்பாங்களா அந்த பிரீடுங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 6000 சொன்னாங்க.
இது ரொம்பவே ஆக்டிவா இருந்துச்சு. ரெண்டுமே 6000 தான். Price எவ்வளவு? 6000 வரும். 6000. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு தேவையான அந்த லேடர், அப்புறம் அதோட ப்ரீடிங் பாக்ஸு, அந்த கூண்டு, இது எல்லாமே அவைலபிளா இருந்துச்சுங்க. இந்த டேங்கோட ரேட் எவ்வளவு வரும்? இந்த டேங்கோட ரேட்டு 3500ங்களா? ஃபில்டர் எதுவும் வருங்களா இல்ல எல்லாமே சேர்த்து 3500ங்களா? எவ்வளோக்கா வரும்? வேற 50 ரூபாவா? கிடைக்குமாக்கா? கிடைக்கும். இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா? ஒன்று சிங்கிள் பீஸ் ஒயிட் 40, பிளாக் 20. எலியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா குண்டு குண்டுன்னு வாத்து குஞ்சு கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. இங்கே கண்டிப்பாக குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கொளத்தூர் பெட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
அக்வாரியம்க்கு யூஸ் பண்ணுற பேஸ் ஸ்டோன்ஸ், மிக்ஸ்டு கலர் பெப்பிள்ஸ், மிக்ஸ்டு கலர் சாண்டு, பேம்பு ராக், லாவா ராக், ரெட் ஃபேன்சி ராக்கு, க்ரீன் ஃபேன்சி ராக், இது எல்லாமே நாம் சூஸ் பண்ணுற அக்வாரியத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே இங்கே ஹோல்சேல்லையும் ரீட்டெயிலையும் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா பெட் ஷாப்ஸுக்கும் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நமக்கு தேவையான அளவு, நமக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு நாம் இந்த வெரைட்டிஸை பார்த்து செலக்ட் பண்ணி 1 kg, 1/2 kgன்னு வாங்கிக்கலாங்க. சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 kg 40 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர் கேஜி 75 rupeesல இருக்குது. லாவா சிப்ஸு, சாண்டு, ஒரு சில சாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெர் கேஜி வந்து 150 rupeesலேருந்து இருக்குதுங்க. ஹையஸ்ட் ரேட்டே அதான். இந்த ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 180 rupees. கொளத்தூர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெட்ஸோட அக்சசரிஸ், முக்கியமாக அக்வாரியம்க்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் ஃபிஷ்ஷும் உற்பத்தி செய்கிற, விற்பனை செய்கிற, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு பிளேஸாக தாங்க இருக்குது. பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கான கூண்டு, அக்வாரியம் டேங்க்கு எல்லாமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ மித்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே ரேட் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இம்போர்ட்டட் அக்வாரியம் டேங்க்ஸு, இம்போர்ட்டட் பேர்ட் கேஜஸ்ஸு, இம்போர்ட்டட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு இந்த திங்ஸ் எல்லாமே கிடைக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த கடையில் அக்வாரியம் டேபிள் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அக்வாரியம் டேங்க் வந்து வைக்கிற டேபிள் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 அடிக்குள்ளே இருந்துச்சுன்னா 400 rupees, 2.5 அடிக்கு மேலே போச்சுன்னா 700 rupees, 3 அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா 950 rupeesல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஷ் டேங்க் வந்து இம்போர்ட்டட் டேங்க்கும் ஓன் மேனுஃபேக்சரிங்கும் இந்த கடையில் இருக்குது. ஓன் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 400 to 500 rupeesல இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ரேட்டும் வேரியபிள் ஆகுதுங்க. நீங்கள் கொளத்தூர் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இங்கே ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக சண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு என்ஜாய் பண்ணுற பிளேஸாக இருக்கும் இது. ஸோ நாங்கள் மார்னிங் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு ஈவினிங்காக இந்த கொளத்தூர் மார்க்கெட்டுக்கு பிளான் பண்ணி வந்தோங்க. வீக்கெண்டில் உங்கள் கிட்ஸ் கூட பார்க்கு, பீச்சுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாள் கொளத்தூரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.